தங்களுக்கு எடுத்துரைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். புரிவதற்கும் புரிய வைப்பதற்கும் அவகாசம் முடிந்துவிட்டது. ஒரு தவறு செய்துவிட்டால் அதற்கான பிராயச்சித்தத்தை தேட வேண்டும், பயம் கூடாது. நீ உனது நேரத்தை கடந்து விட்டாய் தேவேந்திரா. நான் இதுவரையில் காத்து கொண்டிருந்தேன். உனது தவறை புரிந்து கொள்வதற்கான அவகாசத்தை தந்தேன். எந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லையோ அந்த தவறுக்கான தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டும். தாய் எதற்காக கோபமாக இருந்தார்கள் தந்தையே? இப்பொழுது தாயார் எங்கே உள்ளார்கள் தந்தையே? தாயார் இப்பொழுது யார் மீது கோபம் கொண்டிருக்கிறார்? பயங்கர விபரீதங்கள் நிகழப் போகிறது. உடனே நாம் இந்திரலோகம் சென்றாக வேண்டும். நான் ஒருவரிடம் உதவி கேட்டுள்ளேன். அவர் நிச்சயமாக எனக்கு உதவுவார் என்று நான் முழுவதுமாக நம்புகிறேன். நான் தங்களுக்கு உதவி புரிவேன். இது அசுரகுரு சுக்ராச்சாரியாரை தவறான வழிக்கு கொண்டு வந்ததற்கு. இது உட்பல் விதலை அனுப்பி என் மகள் மானசாவை அழிக்க துணிந்ததற்கு. இது மானசாவிடம் பேசி பாதாள உலகத்தை தாக்க வைத்ததற்கு. என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. மன்னித்து விடுங்கள் தாயே. இந்திர தேவரை மன்னித்து விடுங்கள். என் வழியை விட்டு அகன்று விடுங்கள். இதில் தலையிடாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. மகாதேவா, மகாகாளியை தடுத்தாக வேண்டும். இந்திர தேவரை காப்பாற்றுங்கள். இவர் செய்த தவறை உணர்ந்து கொள்வதற்கு அவகாசம் கொடுத்தேன். ஆனால் இவர் இப்பொழுதும் அனைத்தையும் உலகின் நலனுக்காகவே செய்ததாக நினைக்கிறார். ஆனால் உண்மை என்னவென்றால் இவர் சக்தியின் பேராசையில் பாதுகாப்பின்மையின் உணர்வில் இருந்தார்கள். இவரின் இந்த பிரமையை உடைப்பது அவசியம். மானசா தனக்கு ஸ்தானம் வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அவளுக்கான வழியில் அவள் தெளிவாக இருந்தாள். ஆனால் தாங்கள் தங்களுடைய வழியிலிருந்து வழி தவறிவிட்டீர்கள். மானசா தனது கர்ம பலனினால் தேவிக்கான ஸ்தானத்தை அடைந்து விட்டாள். அதை போலவே உங்களுக்கும் உங்கள் செயலுக்கான பலன் கிடைத்தே ஆக வேண்டும். உங்களுடைய கர்மத்தினால் இப்பொழுது நீங்கள் தேவராஜாவாக இருக்கும் தகுதியினை இழந்து விட்டீர்கள் தேவேந்திரா. இந்திரதேவர் தனது தேவராஜ பதவியை அவமதித்திருக்கிறார். தவறான சிந்தனையுடன் இருப்பவர் தேவராஜாவாக இருக்க இயலாது. ஆகையால் இன்று இந்த கணமே மகா காளியான நான் இந்திரதேவரை அவரது தேவராஜ பதவியிலிருந்து நீக்கி உத்தரவிடுகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. தாங்கள் கூறியது சரிதான். நான் தேவர்களின் அரசனாக இருப்பதற்கு தகுதியற்றவன். ஆனால் எனக்கு எனது தவறை சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் அன்னையே. நான் பிராயச்சித்தம் செய்கிறேன். எனக்கான நம்பிக்கையையும் மரியாதையையும் திரும்ப பெறுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் அன்னையே. அதற்கு பின்பாக கைலாயத்திற்கு வந்து முடிவினை தங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் தாயே. அதற்கு பின்னால் தாங்களே நான் இந்த பதவிக்கு தகுதியானவனா என்பதை முடிவு செய்யுங்கள். ஆகட்டும் தேவேந்திரா,
ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தாங்கள் செய்த தவறை நீங்கள் உண்மையாக புரிந்து கொள்வதற்கு உங்கள் மனதில் உள்ள பேராசை, தவறான எண்ணங்களை நீங்கள் துறக்க வேண்டும். உங்கள் பதவியையும் உங்கள் கிரீடத்தையும் தியாகம் செய்து நீங்கள் இங்கிருந்து செல்லலாம். மகாதேவா, இந்த இடத்தில்தான் மகாகாளியின் உருவத்தை பெறும் பாக்கியத்தை நான் பெற்றேன். அதற்காக நான் என்றுமே உங்களுக்கு நன்றி கூறுவேன். எதுவும் உன்வசம் இல்லை என்று தோன்றுகையில் இந்த வில்வ இலையை நீ திறந்து பார். அன்றிலிருந்து இன்று வரை எத்தனையோ நிகழ்வுகள். ஆனால் இன்று நான் தங்களுடன் இங்கிருக்கிறேன். அது ஒரு விசித்திரமான பயணமாகும். அது முடிவில்லை, ஆரம்பமாக இருந்தது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மகாதேவா. மானசாவின் அத்தியாயத்திலிருந்து நான் ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கிறேன். நம்மிடம் இருப்பதை நினைத்து நாம் பெருமை கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் மிகவும் அழகாக வைத்திருக்க வேண்டும். நான் அறிவேன் மகாதேவா, எப்பொழுதும் சாந்தமான நிலை இருந்தால் வருங்காலத்தில் ஏதேனும் சங்கடம் நிகழும் என்று நான் நன்றாக அறிவேன். ஆனாலும் மகாதேவா, நான் இந்த நிமிடத்தை மிகவும் மகிழ்ச்சியோடு கழிக்க விரும்புகிறேன். தாய் தந்தையருக்கான இந்த யாத்திரையில் மானசாவின் அத்தியாயம் நமக்கு ஒரு பாடத்தை தந்திருக்கிறது. ஆனால் இந்த பாடத்தினால் ஒரு சிலரோ சில விஷயங்களை இழந்திருக்கிறார்கள். தேவேந்திரன் தனது ராஜ சிம்மாசனத்தை இழந்தார். அவர் தனது பிராயச்சித்தத்தை செய்துவிட்டு மீண்டும் இங்கு வரும் வரை நான் இங்கு அனைத்தையும் பார்த்துக் கொள்வேன். ஆகையால் இன்று இந்த கணமே மகா காளியான நான் இந்திர தேவரை அவரது தேவராஜ பதவியிலிருந்து நீக்கி உத்தரவிடுகிறேன். எனக்கு அரசராக இருக்கும் தகுதி இல்லை என்று மகாகாளி நினைக்கிறார்கள். இதற்கு பின்பாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். மேலும் நான் தேவர்களின் அரசராக இல்லாவிட்டால் இம்மூ உலகத்திற்கும் நிச்சயமாக அழிவு ஏற்பட்டுவிடும். தந்தையே, என்னை காப்பாற்றுங்கள். ஏதேனும் செய்யுங்கள் தந்தையே. தாயின் அதிகமான பாசம், அன்பிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். அவர்கள் கைலாயத்தில் நடக்கும் சின்ன 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 விஷயங்களையும் பெரிய விஷயமாக நினைக்கிறார்கள். என்னவாயிற்று கணேசா? உனக்கு பசிக்கிறதா? இல்லை தாயே, நான் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன கோருகிறாய்? நீ சிறிது நேரம் காத்திரு, நான் உனக்காக உணவு கொண்டு வருகிறேன்.